ஹலோ காய்ஸ், எங்கள் வீட்டில் வந்து என்னென்னலாம் பிளான்ட் வளர்க்கணுன்றது காமிக்கிறோம். இது வந்து நெல்லிக்காய் செடி, சரியா? நெல்லிக்காய் செடி அதுவாக வளர்ந்தது. இது ஒரு அழகான கோவா செடி. இதெல்லாம் பச்சை மிளகாய் செடிகள், பச்சை மிளகாய் செடி. இது வந்து கம்பு, அதுவாக வளருது. நாங்கள் கம்பு சும்மா போட்டதில் வளருது. இன்னொரு கம்பு, இது பப்பாயா செடி, அதுவே வளருது. ஸோ நிறைய மூலிகை செடி தான் எங்கள் வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மாதுளை, பார்த்தீங்களா, மாதுளை செடி. அது அப்புறம் கனகாமரத்தில் வந்து ஒரு 4-5 விதமான கலர்ஸ் இருக்குது. ஒரு செம்பருத்தி, அப்புறம் மாங்காய் செடி இருக்குது, மாமரம் இருக்குது. இது வந்து சீத்தாமரம், ஃபுல்லாகவே சீத்தாமரம் தான். இது சீத்தாமரம். இது வந்து இந்த செடி ஞாபகம் இருக்கா? இங்கு பழம், நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம்ல, இங்கு பழம், கோவக்காய் எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் குண்டுமல்லி செடி. எங்கள் வீட்டில் வந்து முக்கால்வாசி மூலிகை செடி இருக்கும். அருகம்புல் இருக்கும், முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கும், முருங்கை மரம், வாழை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செடி பேர் என்னது, நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிப்போம், குப்பாய் மீனி, அப்புறம் தூதுவளை, எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஓகேவா? பிடிச்சிருக்கா? ஹலோ உறவுகளே, மாலை வணக்கம். நம்ம சமையல் குறிப்பு தான் பார்த்தோம். இன்றைக்கி சமையல் குறிப்பு இல்லை, நம்ம எந்தெந்த கீரையில் என்னென்ன பயனுள்ளதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, இந்த கீரையை வந்து நம்ம இது ஒரு கீரையான்னு நினைப்போம். ஸோ இந்த வாழைக்கீரை வந்து வாழை இலை மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வாழைக்கீரை. ஒரு சில ஊரில் வந்து இதுக்கு வேறு பேரும் இருக்கும், சரிங்களா? இதை விட பார்த்திங்கன்னா இதே கீரையில் இன்னொரு ரகம் இருக்கும். இதுலேயே 3 ரகங்கள் இருக்குது, வாங்க பார்ப்போம். இதே கீரை தான். ஸோ இது கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும், இருக்குங்களா? இதுவும் சாப்பிட்ற கீரை தான். ஸோ இந்த கீரையில் என்ன இருக்குன்னா, மருத்துவ குணம். நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ வந்து வயிறு வலி, மாதவிடாய் இருக்கிறதுனால வயிறு வலி, இந்த வெள்ளைப்படுறது, இந்த சோர்வு, இந்த கண் பார்வை கம்மியாக இருக்கிறதுக்கெலாம் இந்த கீரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கி முருங்கீரை பொரியல் பண்ணுற இல்லையா, அந்த மாதிரி இந்த கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை சிறுபருப்பு போட்டு அப்படியே கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா இதை கடைஞ்சி குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதேமாரி சுகர் பேஷண்ட் இருக்கீங்க பாருங்கள், சுகருக்கு வந்து நிறைய மெடிசன் எடுப்போம். ஸோ எடுத்தாலும் இதை சாப்பிடு அதை சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கீரையை மட்டும் நம்ம சாப்பிடவே மாட்டோம், இதை சேர்த்துக்கவே மாட்டோம். அரைக்கீரை, சிறுகீரை, புது கீரை பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த கீரைலாம் வாங்கி சாப்பிடுவோம். இது இலவசமாக கிடைக்கும், காசு போட தேவையில்லை. எல்லா வீடுகளிலும் நம்ம செடி, ஒரு பூச்செடி வச்சா கூட அதில் இருக்கும். இந்த கீரையை சாப்பிடுங்க, உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் சாப்பிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம், இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து என்ன டேஸ்ட்டு கிடைக்குன்னா, நம்ம இந்த ஒரு வெள்ளாரக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளாரக்கீரை நிறைய சாப்பிட்ருப்பீங்களே, அந்த வெள்ளாரக்கீரையோட டேஸ்ட் இதில் அப்படியே கிடைக்கும். வாங்க இந்த கீரையை பார்த்துட்டோம். நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலரில் உள்ளே இருக்கும், மேலே வந்து வெள்ளையாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து தாத்தா பூன்னு சொல்லுவாங்க, இல்லை தலைவெட்டி பூன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வந்து சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சளி, இருமல், மார்ச்சளியெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது என்னென்னா, நம்ம ரசம் வைக்கிறோம் இல்லையா, அந்த ரசத்தை மிளகு ரசம் வைக்கும் இல்லையா, அந்த பூண்டு மிளகு ரசம் வைக்கிறதுல இந்த இலையை கிள்ளி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறோம். ஏன்னா இந்த செடி மேலே எதனா பூச்சி இதெல்லாம் போயிருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை ஊற வச்சுட்டு அந்த ரசத்தில் போடணும். போட்டிங்கன்னா ரசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த சுகர் வந்து காலில் புண்ணாயிடும், ஒரு சிலருக்கு புழு கூட வச்சிடும், மருந்து போட்டால் கூட சரியாகாது, காலையே எடுக்க கூட சொல்லுவார். அதுக்கும் இந்த இலை பயன்படுத்தும். இந்த இலையை எடுத்து நல்லா அரைச்சி எந்த இடத்துல காயம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா அந்த புண்ணு சீக்கிரமாக குணமாகும். நிறைய மெடிசன் எடுத்துருப்போம், அந்த மெடிசன்லாம் இது சரியாகுமா, அந்த மாத்திரை இந்த மாத்திரை வாங்கி போடுறத விட இதை 3 வேலையை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த செடி, இந்த இலையோடதை பார்த்துருப்பீங்க, நிறைய இருக்குது பாருங்கள் வீட்டாண்ட. இந்த இலை தான், இதை போடுங்க, ரொம்ப நம்மளுக்கு குணமடையும். இது எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் வந்து தாத்தா பொண்ணு கொடுப்பியா, கொடுக்க மாட்டேன், கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன், தலையை வெட்டிட்டு சொல்லுவாங்க. அதனால் இந்த இலை வந்து
ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே. இதில் வந்து வேப்பிலை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி இதில் என்னடா இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த வேப்பிலை வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து மங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கருப்பாக இருக்கும், ஸ்கின்னில் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த மங்குக்கு தான் இந்த இலை பயனுள்ளது. இந்த இலையை பறித்து நல்லா அரைச்சி இதில் இருக்கிற ஜூஸை எடுத்துகிட்டு அதில் கஸ்தூரி மஞ்சள், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கஸ்தூரி மஞ்சள் அதை பவுட்ரு பண்ணி அந்த நம்ம எஸ்எம்ஸ் எடுத்துருக்க பாருங்கள், அதிலே போட்டு மிக்சிங் பண்ணி அதில் கொஞ்சம் ஹீட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஆலிவேரா ஜெல்லு, ஸோ கற்றாழை, அந்த ஜெல் எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா டிக் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். எந்த இடத்துலலாம் இந்த கருவளை இருக்குதோ அந்த இடத்துல இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு 15 டேஸ் போடுங்க. 15 டேஸ் போட்டிங்கன்னா அந்த மங்கு அதுவே மறைஞ்சிடும். ஸோ இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வச்சிங்கன்னா 6 நாள் தான் யூஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த் 15 டேஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொன்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம தேவையில்லாத போயிட்டு நம்ம ஃபேஸ் அழகு பண்ணோம் சொல்லிட்டு பார்லர் போட்டு தேவையில்லாத காசு கொடுத்து இதெல்லாம் வேண்டாம். நம்ம வீடுகளிலே நிறைய பொருள்கள் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறைய சொல்கிறேன், உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் காசு கொடுத்து ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன் வாங்குறாங்க. சுகர் பேஷண்ட்டு நிறைய பேர் இருக்காங்க, கால் அடிபட்டு இந்த புண்ணெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த நாள் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அந்த மாதத்தில் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை நான் சரி பண்ணிக்கிறேன். பாய். ஓகேவா?